இனிய மதிய வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் இன்றைக்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் இருந்தாலும் அதுல தமிழர்களுடைய நலனுக்கும் தமிழர்களுக்காக குரல் கொடுக்கிற ஒரு பெரிய கட்சி எது அப்படின்னு சொன்னா நிச்சயமா அது திமுக தான். இப்போ நேற்று கொண்டு வரப்பட்ட தொகுதி மறுசீராய்வுக்கும் அது பல்வேறு எதிர்த்தரப்புகளையும் பல்வேறு எதிர் விவாதங்களையும் எதிர்கட்சியில வந்து அதாவது பார்லிமெண்ட்ல ஒரு எதிர்கட்சியாக பல்வேறு விவாதங்களை கணக்கிட்டிருக்கு. அதில் திமுக அரசு நிச்சயமாக இந்த சட்டத்துக்கு நாங்கள் குரல் கொடுக்க மாட்டோம், இந்த சட்டத்துக்கு எதிராக செயல்படுவோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கு. எப்பவுமே திமுக அரசை பொறுத்தவரையும் அதாவது அன்றைக்கு சிஏஏ சட்டமாக இருக்கட்டும், அப்புறம் வேளாண்மை சட்டமாக இருக்கட்டும், இப்போ தொகுதி மறுசீராய்வுக்கு உட்படுத்தப்பட்ட சட்டமாகட்டும், எல்லாத்துக்குமே மக்கள் நலனுக்கு எதிராக உள்ள சட்டங்களாக இருக்கிறதுனால இது எல்லாமே திமுகவை பொறுத்தவரையும் ஆதரிக்கலை. அதனால தான் சொல்றோம், திமுக அரசு இருக்கிற வரை மக்களுடைய நலன் சார்ந்த விஷயங்களும் மக்களுக்காக குரல் கொடுக்கறதும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டு அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் புது பொலிவை பெற்ற அதிமுக இன்றைக்கு அமித்ஷா திமுக மாறி இருக்குது அப்படின்றத நம்ம நிறைய பார்த்துட்டே இருக்கிறோம். அவர் அவரை தற்காத்துக் கொள்வதை மட்டுமே குறியாக வைத்திருக்கிறார். மேல்மட்ட ஒரு 5-6 பேரை மட்டுமே வச்சு தற்காத்துக் கொள்வதை மட்டுமே குறியாக வச்சிருக்கிறாங்க. மற்றபடி அந்த கட்சியினுடைய நலனுக்காகவோ இல்லை அந்த கட்சியினுடைய எதிர்காலத்துக்காகவோ எல்லாத்தையும் தாண்டி மக்களால் இந்த தமிழகத்தினுடைய நலனுக்காக எந்த இடத்துலையும் அவங்க குரல் கொடுத்தது இல்லை. அதாவது இதுக்கு முன்னாடியே நடைபெற்ற சிஏஏ சிறுபான்மையினருக்கு எதிரான சட்டங்களாகட்டும், வேளாண்மை தொழிலில் உள்ளவங்களுக்கு உண்டான சட்டங்களாகட்டும், எதற்குமே எடப்பாடி பழனிசாமி குரல் கொடுத்ததே இல்லை. மேலும் மாறாக இந்த சட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு நன்மை ஏற்படும் அப்படின்னு தான் சொல்றாரு. அதே மாதிரி தான் இப்போ நேற்று கொண்டு வரப்பட்டிருக்கிற இந்த தொகுதி மறுசீராய்வையும் அப்படிதான் சொல்றாரு. ஆகவே எந்த காலத்திலும் அதிமுக பொறுத்தவரையும் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களுக்கு எப்பவுமே தொடர்ந்து வழிவகுக்கல. ஆகவே தான் அவங்க புறக்கணிக்கிறாங்க மக்கள். இந்த எலெக்ஷன்லயும் இது கண்டிப்பா நடக்கும். இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமியுடைய எதிர்கால அரசியல் வாழ்க்கை மிகவும் ஒரு கேள்விக்குறியாக்கப்படும். காரணம் எந்த ஒரு நேரத்திலையும் எந்த இடத்துலையும் அவர் மக்கள் நலன் சார்ந்து நிற்கல. அவர் தன்னுடைய சுயநலன் சார்ந்து நிற்கிறார் அப்படிங்கிறதுக்காக மக்கள் அவரை அப்புறப்படுத்த தயாராயிட்டாங்க. ஆக எலெக்ஷனுக்கு அப்புறம் நிச்சயமாக அவருடைய அரசியல் வாழ்க்கை ஒரு பெரிய கேள்விக்குறியாக்கப்படும் அப்படிங்கிறது உண்மை.